லைக் நீ ஃபர்ஸ்ட் வந்த மொச்சா பாலே டமால்னு ஒரு 4 ரெண்டாவது இன்னிங்ஸ்ல. ஆமா. ஸோ அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு திரும்ப அதை அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, நான் இப்படிதான் ஆடுவேன், நான் இப்படி ஆடினாதான் எல்லாம் ஃப்ரீ ஆட முடியும், ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும், டீம் எவ்வளவு மோசமான நிலைமை இருந்தாலும் நான் வந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பேன். இதே தான் போன பிஜிட்லயும் பண்ணாரு, இந்த பிஜிட்லயும் பண்ணாரு. இவரை சுத்தி எப்படி வந்து அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டாஸ் இருந்தாரோ இல்ல வந்து வெப்ஸ்டர் இருந்தாரோ அவரை சுத்தி எல்லாரும் ஆடினாங்க, ஒரு டிராவிஸ் இருந்தாரோ அவரை சுத்தி எல்லாரும் ஆடினாங்களோ அதே மாதிரி இவரை சுத்தி எல்லாருமே ஆடணும். பொறுமையா நின்று கொடுத்து விக்கெட் கொடுக்காம இருக்கணும். அப்ப இவருக்கு இன்னும் தைரியம் வரும். ஓகே நம்ம இல்லைன்னா கூட எல்லாரும் அடிப்பாங்கப்பா, நம்ம வந்து நம்ம நேச்சுரல் கேம் ஆடலான்றப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், இவரையே போட்டு புஷ் பண்ணி நீ ஆடு, நீ நிக்கணும், அப்படி பண்ணு இப்படி பண்ணணும். அது பீடாக ரொம்ப அழகா ஒன்று பண்ணாரு. நீ வந்து இத்தனை ரன் அடிக்கணும், இப்படி 6 அடிக்கணும், அடிக்க கூடாதுன்னு சொல்றதை விட இத்தனை பால் நீ எங்க இருக்கணும்னு சொல்லிடு. 100 பால்னா 100 பால் நீ இருக்கணும். அது நீ 100 பாலுக்கு 150 அடிச்சாலும் சரி, 100 பாலுக்கு 10 ரன் அடிச்சாலும் சரி, அதுவும் இஷ்டம். 100 பால் நீ இருக்கணும் அப்படி சொல்லிடுங்க. அப்படி இருந்தா அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம், நான் எந்த பால் அடிக்கணும் அடிக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம். நீ அதை விட்டுருங்க, நான் அப்படியே சொல்லுவேன், நான் ஒரு பிளேயர் போயிட்டு அப்படியே சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அது நல்லா இருக்குல்ல, அது லைக் அது பண்ணலாம். நான் சொல்லல, ஒரு டிவியில பார்த்து அனலிஸ்ட் வந்து இவ்வளவு சொல்றாரு, இவ்வளவு திறமையான அனலிஸ்ட், இந்த மாதிரி எத்தனை அனலிஸ்ட் இருப்பாங்க, திறமை இல்லாம உட்காந்துருக்காங்க. சோ அது தெரியல, லைக் இவரு நல்லா விளையாண்டாரு, ரிஷப் பண்ண சூப்பரா பண்ணாரு, சூப்பரா விளையாண்டாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் சிச்சுவேஷன் மேட்டர்ஸ். ஏன்னா இவர் இந்த மாதிரி டமில் ஆடிட்டு இருக்காரு. ஆனால் அவர் அங்கே நின்று அவர் நேச்சுரல் கேம் இல்லாமல் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடி இருந்தா அவர் விக்கெட்டை அப்படி லூஸாக விட்டுருக்க மாட்டார். விடாமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸ்கோர் பண்ணியிருந்தா டார்கெட் ஒரு 250 மேலே இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஜெயிக்கலனாலும் ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம். ஈஸியாக 156 போல் ஆல் அவுட் ஆகிட்டு நம்ம வந்து திருப்பி 160 சம்திங் எடுத்தால் தான் வின்னு அப்படின்ற மாதிரி வரும்போது ஆப்போசிஷனுக்கு அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக, ஓகே டார்கெட் கம்மி தான், ஈஸியாக சேஸ் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. இன்னொன்று உங்களோட லீட் பவுலர் இல்லை, அவர் போட முடியாது. அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் யோசித்து உங்கள் விக்கெட்டை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நீங்கள் அழகாக நீங்கள் ஆடி இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 100 போட்டிருந்தீங்கன்னா அழகாக நீங்கள் சூப்பராகவே வின் பண்ணியிருக்கலாம் இந்த மேட்ச்சை. ஏன்னா டார்கெட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பவுலர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போவே இதுக்கே நான் பும்ரா போடாமலே 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் டார்கெட் அதிகமாக இருந்திருந்தா இன்னும் அவங்க ட்ரை பண்ணி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருக்கலாம். ஸோ சிச்சுவேஷன் அங்கே அதை அனலைஸ் பண்ணி அவர் ஆடி இருக்கணும். இந்தியா கையில் இந்த மேட்ச் தான் கரெக்ட் தான். இப்போ அடுத்தது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும் அப்படின்றப்போ லைக் அடுத்தது வந்து நினச்சது வந்து ஜடேஜா வந்து ரீசெண்டா ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்தப்போ எனக்கு வந்து இது நான் கன்ஃபார்மா இதுதான் நான் சொல்லலை, பட் வந்து அது பார்த்தப்போ ஓஹோ எப்படி இருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஜடேஜா வந்து எந்த ஒரு டோர்னமெண்ட்லயும் நாக் அவுட்ஸ்ல பெருசா ஒரு இன்னிங்ஸ் ஆடின மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. மேபி நான் தப்பா கூட இருக்கலாம். லைக் ஒரு ஓடி நாக் அவுட்ஸ்ல ஃபைனல்ஸ்ல வந்து 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் அந்த ஒரு இன்னிங்ஸ் ஞாபகம் இருக்கு. லைக் தோனியும் வரும் ஆடி கொடுப்பாங்க. அது தவிர மிகப்பெரிய முக்கியமான லைக் ஹோம் சீரீஸ்ல அஸ்வின் ஜடேஜா பண்ணாத விஷயங்கள் கிடையாது. செனா கண்ட்ரீஸ்லயும் ஜடேஜா வந்து பேட்டிங் வைஸ் நிறைய பண்ணிருக்காரு. பட் ஒரு பவுலரா பயங்கரமான மேட்ச் வின்னிங் ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்கேன், இல்ல ஒரு பேட்ஸ்மேனா வந்து மேட்ச் வின்னிங் நான் வந்து யாருமே பண்ணாததான் நான் பண்ணிட்டேன். லைக் ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து யாருமே அடிக்காத போல் 100 ரன் அடிச்சாரு. யாருமே அடிக்காத போல் 60 ரன் அடிச்சாரு. விராட் கோலி ஏன் ஃபேமஸா இருக்காருன்னா யாருமே பண்ணாதப்போ அவர் பண்ணுவாரு. ரோஹித் சர்மா ஏன் ஃபேமஸா இருக்காருன்னா யாருமே பண்ணாதப்போ இவர் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது ஜடேஜா வந்து பயங்கரம், அஸ்வின் கூட பயங்கரமா பண்ணிருக்காரு. ஜடேஜா எனக்கு யோசிக்கிறப்போ டக்குன்னு ஓகே இந்த இன்னிங்ஸ் அவர் ஆடினார்ல அதனாலதான் இந்த அப்படின்னு எனக்கு தோணல. அது தெரியல, இவ்வளவு பிரஷரான சிச்சுவேஷன்ல எப்பயுமே அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறாரோன்றது ஒரு இருக்கு. இப்பயுமே பார்த்தா இந்த 2 இன்னிங்ஸ்மே பெருசா ஸ்கோர் அந்த பாயிண்ட் எனக்குமே இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு மேட்ச் இந்த சீரீஸ்ல வந்து அவர் ஒரு 50 சம்திங் அடிச்சாரு. ஆனா அது பத்தாது. ஏன்னா உங்களை வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டரா நாங்க எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 சைடுமே உங்களை ப்ரூவ் பண்ணி ஆகணும், பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு மேட்ச் 50 போட்டுட்டு மற்ற மேட்ச் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா யூஸே இல்லை. யூ ஹாவ் தட் கேப்பபிலிட்டி, யூ ஹாவ் தட் கெப்பாசிட்டி. அப்படின்னா நீங்கள் அது பெர்ஃபார்ம் பண்ணி அதை காட்டணும் நீங்கள் வெளியே. அப்போ தான் அந்த டீமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாதப்போ அவர் வந்து சும்மா ஈஸியாக விக்கெட்ஸ் விட்றது, இங்கே போடுற பால் இப்படி நிக் பண்ணி விக்கெட் விட்றது, நீங்கள் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதை விட்டுறணும். ஆனால் நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாத மாதிரி இருக்குது. நீங்கள் சும்மா யூ ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் த டீம், அவ்வளோதான். ஏன்னா வேற அவன் பொசிஷனை ஃபில் பண்ண ஆள் இல்லை, அதனால நான் இருக்கிறேன். இருக்காரு, அவரை எடுக்கல, அக்ஷர் பட்டேல எடுக்கல, நல்லா பண்ணிட்டு இருக்க ஆளு, பயங்கர கான்பிடென்ட்டா பேட்டிங் ஆடுற ஆளு, பயங்கரமா எக்கனாமிக்கலா போல ஆளு இருக்காரு. ஆனா
அதான் சொல்றேன், இப்ப கரண்டா அந்த 15 மெம்பர்ஸ்ல ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ண யார் இருக்கா? அஸ்வினும் போயிட்டாரு, யார் இருக்கா? நீங்க ஒரு லெஜெண்டரி பிளேயரா இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இருக்கிற எல்லா லெஜெண்டரி பிளேயரும் கைவிட்டா அப்புறம் டீம் என்னத்துக்கு ஆகுறது? எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்னா அதுக்கு தான் இருக்கும். நான் ஏன் எப்பயுமே டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ், நான் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து நான் டெஸ்ட் ஆடி இருந்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அவனை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் டெஸ்ட் மேட்ச்ல ஆடுறோம். ஏன்னா இந்த யங் பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன மைண்ட் செட், டமால் டிமில்னு ஆடிட்டு ஐபிஎல் அந்த மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. அவங்க வந்து இந்த ஃபார்மெட்டுக்கு கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு ஒரு 1 or 2 years ஆகும். அப்படி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. சுப்மன் கில் அதை பண்ணலை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு டக்குன்னு டமால் டிமில்னு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ, அப்படிலாம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக கன்சிடர் பண்ணி உங்களை டீமில் வைக்கிறப்போ யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம். இப்போ நேற்று நாள் முடியும் போது அவரும் வாஷிங்டன் சுந்தரும் இருந்தாங்களா, அதுலேருந்து ஒரு 15 ரன்னோ 10 ரன்னோ தான் வந்துச்சு கரெக்டா. ஆனால் அவர் அங்கே நான் 100 பால் நிற்கணும்னு நின்று இருந்தால் இங்கே இப்போ எங்கே போயிருக்கோம் மேட்ச். அது வந்து நான் புஜாரா மாதிரி ஒரு ஆள் இல்லை ரஹானே மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உன்னையும் டெஸ்ட் ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்காங்க. நீயும் டெஸ்ட் மேட்ச் நிறையா ஆடி இருக்க, உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு 100 பாலில் 30 ரன் ஆடுறதுக்குள்ள உனக்கு என்ன கஷ்டம்? ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கை கொடுக்கணும் தான் அவரை வச்சுருக்காங்க. அதை அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லி அங்கே அதை சொல்ல தெரியல. ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னா, ஐ எம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இந்த டீம். நான் வந்துட்டு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அதனால் எனக்கு பால் போட தெரியும், நான் போடுறேன், எனக்கு பேட்டிங் ஓரளவுக்கு ஆட தெரியும், நான் ஆடுறேன்ற மாதிரி ஆடிட்டுருக்கிறாரு. ஆனால் இஸ் அ கிரேட் பேட்ஸ்மேன், இஸ் அ கிரேட் பவுலர். அந்த பொட்டன்ஷியலை அவர் இங்கே காட்ட மாட்டாரு. அதுதான் பிரச்சனை. லைக் அதான் சொல்றேன், திரும்பவும் அவர் மேல ஒரு பக்கம் பிரச்சனை சொன்னாலும் இந்த இதுல எல்லாத்தையுமே நம்ம குறை சொன்னாலும், எல்லா பிளேயருமே குறை சொன்னாலும் அதுக்கு வந்து பிளேயரை மட்டும் சொல்ல முடியாது. அவங்க நடத்தின விதம், அவங்களுக்கு கொடுத்த ரோல், அதுவுமே ஒரு பிரச்சனை. 50% பிளேயர்ஸ் இல்ல, நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்தியன் டீம்ல உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்றது சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அப்ப அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா எடுத்தவொடனே உனக்கு அப்படியே அதான் சொல்றேன்ல, பேக் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுது, மேனேஜ்மெண்ட் தப்பு பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா அப்படி இருக்கும்போது நீ உன்னை அங்க அந்த இடத்துல நீ நிக்க வச்சுக்க, நீ உன்னை பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. அதையும் ஒரு பிளேயர் நினைக்க மாட்டான். அப்படி நினைச்சா எல்லாருமே அந்த பிளேயிங் லெவனே மாறாம இருக்கும்ல. பவுலர்ஸ் பார்த்தா அப்படின்னா ஜடேஜாவுக்கும் சரி வாஷிங்டன் சுந்தருக்கும் சரி ஓவர்ஸ் கொடுக்கவே இல்லை. லைக் கன்சிஸ்டன்டா ஒரு 30 ஒரு 40 ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா 55 ஓவர் போட வைக்கிற, 60 ஓவர் போட வைக்கிற, டயர்ட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகி மூச்சு தள்ளி வாங்கி போறாரு அவரு. ஜடேஜாக்கு 4 ஸ்டெப் தான் எடுத்தது, சல்லு 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 ஒரே இடத்துல சொன்ன மாதிரி போட்டு. வாஷிங்டன் சுந்தர் அப்படி, அதுவும் அந்த பிச்சுக்கு அவருக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் சைடாம் பவுலரு, டக்குன்னு குவிக் பவுலர் தான். ஸோ உங்களுக்கு அந்த இதுக்கு நல்ல ஸ்கிட்டாயும் ஸ்பின் ஆகும். அதனால அது ஒரு நல்ல ஆப்ஷன் அவருக்கு. அவருக்கு ஒரு லாங் ஸ்பெல்லு கொடுத்துருக்கணும், அவருக்கு நீங்க போட வச்சுட்டே இருக்கணும். ஒரு பால் இல்லைனா கூட இன்னொரு பால் விக்கெட் விழும் அப்படின்ற மாதிரி போட வச்சிருக்கணும். அதே தான் வாஷிங்டன் சுந்தர் நான் குறை சொல்லவே மாட்டேன். எவ்வளவு சான்சஸ் கொடுத்தாங்களோ அவ்வளவு சான்சஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணாரு. அவர் வந்த சுச்சுவேஷன் எல்லாமே மோசமான சுச்சுவேஷனா தான் இருக்குது. 100க்கு 6 90க்கு 6 இப்படிதான் வராரு அவர். என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து அவர் கிடைச்ச பேட்டிங் சான்ஸ் எல்லாத்துலயுமே அவர் ஏன் என்னோட கோட்டா வந்து ரன் அடிக்கிறது இல்லை, நான் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி நான் நிக்கிறேன், இந்த சைடு நான் ஆங்கர் பண்றேன், எனக்கு அந்த சைடு யாராவது ஆடி கொடுங்க. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் எடுத்தவொடனே அவர் போயிட்டு நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்ஸ்மேன் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் ஆனால் முன்னாடி ஆடி இருக்கிறாரு. அந்த கேபா டெஸ்ட்ல அவரும் ஷதுல் தாக்கூரும் ஆடினாங்க, நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக ஆடினார். ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடணுன்றதுக்காக அவர் தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கிறாரு. அப்படி ஆடும்போது சுச்சுவேஷனை கரெக்டாக அனலைஸ் பண்ணி சூப்பராக அவர் வந்து லைக் டிஃபெண்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. நான் இங்கே தான் நிற்பேன், குத்துக்கள் மாதிரி நிற்பேன், நீ முடிஞ்சா எடுத்துக்கோன்ற மாதிரி தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து ஃபியூச்சர் கமாடிட்டி தான். லைக் இன்னும் அடுத்த ஒரு 5 years 10 yearsக்கு கண்டிப்பா நல்ல இன்னும் க்ரூம் ஆகி இன்னொரு அஸ்வின் மாதிரி வர்றதுக்கு இன்னும் நல்லா டெக்னிக்கலா போடுற அளவுக்கு அவருக்கு அந்த திறமை இருக்கு. அஸ்வின் அளவுக்கு யோசிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல, பட் அவர்கிட்ட திறமை இருக்கு. அது இப்போ போடல அது, ஏன்னா அஸ்வின் மைண்ட் திங்கிங் வேற, இவர் மைண்ட் திங்கிங் வேற. இவர் வந்து பேசிக்கா இங்க போட்டா பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்ற மாதிரி போறாரு. அடுத்து அதே மாதிரி பேட்ஸ்மேன் வந்த பின்னா நிதிஷ்குமார் ரெட்டி, லைக் அகைன் இன்னொரு சூப்பரான ஒரு ஃபைட். லைக் ஆஸ்திரேலியால தான் உங்களுக்கு டெபியூ கிடைக்குது அப்படின்றப்போ மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கு. அகைன் இந்தியன் டீம் மாதிரி ஒரு டீம்ல 11-11க்குள்ள இடம் கிடைச்சி முக்கியமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்குது. ஒரு அகைன் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா கொண்டு வராங்கன்றப்போ எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து பெருசா காமிச்சிக்காம பயங்கர கான்பிடென்ட் ஆனாரு. லைக் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மேட்ச் சொதப்பறாரு, அது கன்ஃபார்ம் ஒத்துக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் பெருசா சொதப்பல. இல்ல அவர் அதான் லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் சொதப்பினாரு. மத்த 4 மேட்சுமே அட்லீஸ்ட் 40 runs 30 runs
அந்த மாதிரி அதாவது கடைசி 4th டெஸ்ட்டோட செகண்ட் இன்னிங்ஸில் ஆரம்பித்து இந்த டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் தான் அவர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. 3 இன்னிங்ஸ் கடைசியாக அவர் ஆடின 3 இன்னிங்ஸ் மட்டும் தான் சொதப்பினாரே ஒழிய அதுக்கு முன்னாடி ஆடின 2 4 6 7 இன்னிங்ஸ் சூப்பராக ஆடி இருக்காரு. அதான் அவருக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து லைக் ஒரு பயம் இல்லைன்னு சொல்றதை விட நான் எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்னு எனக்கு தெரியும், நான் ஆடுறேன், எனக்கு இப்படிதான் நான் வந்து டீமுக்கு வந்து அடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரி பயங்கரமா இருந்தாரு. அந்த 100 வந்து அவருக்கு ரொம்ப பெருசா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. லைக் அகைன் திரும்பவும் இன்னொரு டெஸ்ட்ல இன்னும் நல்லா அவருக்கு பவுலிங் இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு, எந்தெந்த லென்த் போடணும் எவ்வளவு ஸ்பீட்ல போடணும் சொல்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா சூப்பரா இருக்கு. கரெக்ட். அவரை பவுலிங் ஆல்ரவுண்டரா எடுத்ததுக்கு காரணமே ஆல் ஃபிட்டா இருக்கிறாரு, பேட்டிங் நல்லா ஆடுறாரு, பவுலிங் இன்னும் கொஞ்சம் அவர் இம்ப்ரூவ் பண்ணா சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல ஹர்திக் பாண்டியா போட்டுட்டு இருந்தாரு, அவர் இன்ஜுரினால மட்டும்தான் அவரை டெஸ்ட் மேட்ச்ல எடுக்க மாட்டாங்களே ஒழிய அவர் டெஸ்ட் மேட்ச் சூப்பரா தான் போட்டுட்டு இருந்தாரு. ஒரு 5-4 எடுத்திருக்காரு ஸ்ரீலங்கா எதிராக, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அவரு. ஆனா அதான் இன்ஜுரிக்கு ரொம்ப ப்ரோனா இருக்குன்றதுனால அவரை எடுக்க மாட்டாங்க. அகைன் அசிஸ்டன்ஸ் பேசுறப்போ பவுலர்ஸ் நம்ம மொத்தமா பேசிடலாம். பும்ரா வந்து லைக் ஒரு காலத்துல வந்து பும்ரா, ஷமி, உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா இவங்க எல்லாருமே ஓப்பனிங்ல வந்து பவுலிங் விக்கெட் எடுப்பாங்க. யாருக்கட எப்ப வேணாலும் விக்கெட் வரும், ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் விக்கெட் எடுப்பாங்க. ஆனா இந்த டைம்ல பும்ரா இல்லாம எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுன்றது கடைசி இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம். என்னதான் 4 விக்கெட் நம்ம எடுத்திருந்தாலும் ஓப்பனிங்ல டக்குனு கான்சஸ் வந்து ஒரு 20-25 அடிச்சிட்டான், கவாஜா ஒரு 40 ரன் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஹெட்டுக்கும் இவனுக்கும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, ரன்ஸ் போயிட்டே இருந்துச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியல நம்மளால. நமக்கு ஸ்பின்னர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு தைரியமும் கிடையாது, நமக்கு அந்த ஸ்பின்னர்ஸ் நம்ம மறந்துட்டோம். ஸ்பின்னர்ஸ் எங்கேயோ எப்பயோ பார்த்த மாதிரி இருக்கு, பாடுற மாதிரி மறந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ பும்ராவுக்கு ஓப்பனிங் ஸ்பெல் சிராஜ் நல்லா பண்ணாரு. நிறைய ரன்ஸ் ஒரு பக்கத்துல எப்படின்னா 2 பக்கமும் இருந்தாரு, நிறைய ரன்ஸும் கொடுக்குறாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திடீர்னு பார்த்தா நிறைய விக்கெட்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்குது. லைக் அந்த கன்சிஸ்டன்டா பும்ரா கூட நல்லா நான் ஹெல்ப் பண்றேன், அவர் போடுற மாதிரி நான் எக்கனாமிக்கெல்லாம் போட்டு பேட்ஸ்மேன் திறன் அடிச்சு நான் விக்கெட் எடுக்கிறேன்ற மாதிரி அந்த மாதிரி ஆள் இல்ல. லைக் அகைன் அவர் வந்து கன்சிஸ்டண்டா இல்லாம இருக்கிறாரு. அவர் லென்த்லயும் சரி, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிலையும் சரி. சிராஜ் இஸ் அ கேப்பபிள் பவுலர், அவர் விக்கெட் எடுப்பாரு, டெஸ்ட் மேட்சுக்கு ஏற்ற பவுலர். ஏன்னா அவர் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அவரை. ஆனால் 5 மேட்ச் சீரீஸ்னு வரும்போது 5 மேட்சுமே அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும். பும்ரா மேலே மட்டும், பும்ரா ஷோல்டர்ஸில் மட்டும்தான் ஃபுல் ஓகே, அவர் தான் ஸ்பியரட் ஆஃப் த டீம்னு இருந்தாலும் ஹி கான் டேக் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பவுல் அவுட் ஆஸ்திரேலியன் டீம். அப்படி இருக்கும்போது நான் இந்த எண்ட்லேருந்து நான் ஒரு விக்கெட் எடுக்கிறேன்னா அந்த எண்ட்லேருந்து நீ லென்த்தை பிடிச்சி போட்டுட்டே இரு, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து சரி அடிக்க போகணாது விக்கெட் விடும். ஒரு இன்னிங்ஸ் கரெக்டாக போட்டுட்டு இன்னொரு இன்னிங்ஸ் வந்து 116 ரன் கொடுத்தாரு, 0 விக்கெட்ஸுக்கு 120 என்னமோ. ஸோ இதெல்லாம் அவர் கொஞ்சம் பண்ணணும், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம மிஸ் பண்ற பவுலர் வந்து இஷாந்த் சர்மா மாதிரி இருக்கட்டும். இப்போ ரீசெண்டா பார்த்தா யங் பவுலர் வந்து முகேஷ் குமார், அவர்லாம் எதனால எடுக்கலன்றது எனக்கு தெரியும். ஆமா, பும்ராவுக்கு பயங்கரமான ஒரு ரிசர்வ் பிளேயரா இருக்காருன்னு நினைக்கிறேன். ரிசர்வ் பிளேயரோ பெஞ்ச்ல எதுலயோ ஒன்று இருக்கிறாரு. ஆனால் முகேஷ் குமார் இஸ் அ குட் பவுலர். மேபி அவர்கிட்ட அந்த பேஸ் இல்லாம இருக்கலாம், சிராஜ் அளவுக்கு பேஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா கன்சிஸ்டண்டா அந்த லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி போடுற ஒரு பவுலர். சோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். டயர்டா எந்த அளவுக்கு ஆயிட்டாரு அப்படின்னா 120 125 போட ஆரம்பிச்சாரு. சோ அந்த அளவுக்கு அவர் டயர்ட் ஆயிட்டாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 3வது பவுலர் வந்து பிரசித் கிருஷ்ணா இந்த டைம் நல்லா பண்ணாரு. லைக் அவர் நிறைய ஷார்ட் பால்ஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் அது எப்போ அந்த ஷார்ட் பால்ஸ் கம்மி பண்ணிக்கிட்டாரோ, லென்த் கரெக்டா போட்டாரோ விக்கெட் நல்லா டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்துட்டு இருந்துச்சு. அவரோட ஹைட்ல இருந்து அப்படி வந்து போடுறப்ப நல்லா பண்ணாரு, சூப்பரா பண்ணாரு. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஒரு டெஸ்ட்டும் அவர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாரு. அடுத்தது நம்ம அதுக்கு முன்னாடி யாரு ஆடினா, லைக் 3வது ஃபாஸ்ட் பவுலரா ஆகாஷ்தீப், ஹர்ஷித் ராணா, ஆகாஷ்தீப். ஆகாஷ்தீப் தான் டீசெண்டா பண்ணாரு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, அவர் இன்ஜுரினால தான் போனான்னு சொன்னாங்க. பட் அவர் இருந்த வரைக்கும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நியூ பால் தான் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு. அவரு இப்ப எப்படி சொல்றது, ஒரு சைடு நான் வந்து பும்ரா வந்து விக்கெட் எடுக்க வைக்கிறேன்னா, இன்னொரு சைடு யாராவது ஒருத்தங்க விக்கெட் எடுக்கிற மாதிரி போடணும். நான் சும்மா லென்த்தை பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறேன்னா, லைக் நான் சொன்னேன், போனதுக்கு தான் சொன்னேன், லென்த்தை பிடிச்சி போட்டுருந்தா விக்கெட் அவனே விடுவான். அவன் விடலைன்னா நான் திருப்பி அதே லென்த்தில் தான் போடணும்னு கிடையாது. அவன் விக்கெட்டை கொடுக்கல, அவன் வல்னரபிள் ஆகலை, நான் விக்கெட் பரவாயில்லடா நீ எடுத்து வந்து சச்சின் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து ஆஃப் சைடே தொட மாட்டேன்றான்ற மாதிரி இருந்தாலுமே அதே பாலை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஸோ அந்த இடத்துல உங்கள் இன்ஸ்டிங்க்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு என்ன பால் போடலாம், வேறு என்ன பால் ஸ்லோ யாக்கர் போடலாமா, டக்குன்னு ஒரு ஸ்லோ யாக்கர் போட்டால் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அவனுக்கு ஒரு எல்பிடபிள்யூ கிடைக்குமா, இல்லை அவுட் சைட் ஆஃபில் வந்து அங்கே டீப்பில் ஸ்கொயரில் ஆள் வச்சுட்டு ஒரு வித்து கொடுத்து போடலாமா, 6 போகிற மாதிரி போயிட்டு கேட்ச் ஆகுமா. ஸோ நிறைய இன்ஸ்டிங்க்ஸ் இருக்குது ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேனை விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு.
ஸோ அதெல்லாம் யோசிக்கணும். அகைன் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம இவ்வளவு தூரம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு காரணமே பவுலிங் யூனிட் தான். இன்னைக்கு நம்ம ரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம 5 மேட்ச் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா பும்ரா வந்து பவுலிங் யூனிட்ல ஒரு 75% மீதி எல்லாமே 25% அவங்களோட ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தாங்க. லைக் அந்த ஒரு பவுலிங் யூனிட் அந்த 4 பேர் இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் நம்ம வந்தமே தவிர, இல்லைன்னா பேட்டிங் லைக் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பேட்டிங்னால நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சோம், டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம்னு சொல்லி ரொம்ப மாசங்கள் ஆன மாதிரி இருக்கு. பங்களாதேஷ் அது வேற லைக் கடைசி அந்த கேபால வந்து ரிஷப் பண்ட் அடிச்ச ஷாட் தான் இன்னொன்னு ஜெயிச்சோம். அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து அஸ்வினும் விஹாரியும் வந்து ஆடி கொடுத்தாங்க பொறுமையா, 2 ஆடி கொடுத்தாங்க. அது 2 மேட்ச் கூட ஞாபகம் வந்தே தவிர இது எதுவுமே பேட்டிங்னால நம்ம ஜெயிச்சோம்ப்பா, செம பேட்டிங்ல 300 ரன் சேஸ் பண்ணானுங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ அகைன் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பேட்டிங். திரும்ப பேட்டிங். யாரு எந்த ரோல்ல நீங்க யாருமே லைக் டேலண்ட் இல்லாத பேட்ஸ்மேன் கிடையாது. ஆமா, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் லைக் அந்த நாள் ஃபுல்லா நாங்க ஆங்கர் பண்ணி நிக்கணும்னு நீ நினைச்சா நீ நிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஆனா அந்த மைண்ட் செட்டை கொண்டு வர வேண்டியது நீ. இல்ல எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஹாட் ஸ்டார் இப்படி ஆன் படி பாக்குறப்போ சரிப்பா நம்ம பால் எப்படி நின்றுப்பான்டா, ஒரு 100 பால் எப்படியோ 50 அடிச்சிருப்பான்ல, அப்படி பயமா இருக்குது. எத்தனை விக்கெட் போயிருக்குமோ, ஒருவேளை இன்னிங்ஸ் இருக்குமோ, ஒரு வாட்டி வச்சு பார்க்கும்போது திக்கு திக்குன்னு இருக்குது. ஐயோ விராட் கோலி இப்போ போன டைம் லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் டே முடியறப்போ 20-0 இருந்தாங்க, காலையில வர்றப்பயே 3 விக்கெட் போயிருக்குமோ, விராட் கோலி நேம் இருக்கா இல்லையா, அவுட் ஆயிட்டானா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு நம்பிக்கையே வர மாட்டேங்குது பேட்டிங்ல, சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆமா, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. லைக் இன்னொன்று என்னன்னா நம்ம பவுலர்ஸ் என்ன பண்றாங்க, இப்போ ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரோட வீக்னஸ் என்னன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பவுல் பண்றாங்க. இப்போ விராட் கோலியா அவுட் சைட் ஆஃப்ல வந்து ஒரு 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப்ல போட்டு அவர் நிக் பண்ண வைக்கணும், அதுதான் அவர் வீக்னஸ். இல்லைனா இன்ஸ்விங்கிங் பால் போடணும், ஸ்டார் கிட்ட கொடுத்து லெக் சைட்ல இருந்து, அதாவது அவருக்கு ஓவர் த விக்கெட்ல இருந்து வந்து ஒரு இன்ஸ்விங்கிங் பால் லைனில் குத்தி அழகாக ஸ்டம்பிள் அடிக்கிற மாதிரி போடணும். ரோஹித் சர்மாவுக்கு சும்மாவே இன்ஸ்விங்கர் போடணும். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி அழகாக அதுக்கேற்ற மாதிரி எங்கே பவுல் பண்ணணுமோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸும் ஆகுறாங்க. நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து எந்த டீமுக்கு லைக் எந்த கண்ட்ரிக்கு சீரீஸ் விளையாட போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி அந்த டீமில் யார் செலக்ட் ஆகிருக்கா, அவங்களோட கரண்ட் ஃபார்ம் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, எங்கே போட்டால் அவங்களுக்கு வந்து விக்கெட் விழும் அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிஸ்ட் வந்து ஒரு இது கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்து போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். மேபி எனக்கு தெரியல, பீடாக் வந்து வெளியே இருக்கிறாருன்றதுனால அவரோட இதெல்லாம் சொல்கிறாரு நம்ம கிட்ட. மேபி உள்ளே இருக்கவங்க உள்ளே பேசியிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அது டீமுக்குள்ளேயே ஒரு ஹடில் பேசலாம், இல்லை டீம் கண்டிப்பாக ஒரு அனலிஸ்ட் இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதை எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் செஷனில் கொண்டு வந்து அதை பவுலர்ஸ் இது பண்ணுறாங்கன்றது டீம் கிட்ட தான் இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எப்படி போகுதுன்றது தெரியல. லைக் இது வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட இந்த மொத்த செட்டையும் தூக்கிடுவாங்க. லைக் ஃப்ரம் கம்பீர்லேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லேருந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு திரும்ப முதல்ல டீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். யார் அது ஸ்பியர்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு ரோஹித் சர்மா மாதிரி விராட் கோலி மாதிரி இல்லை ஆள் இல்லை அப்படின்னா அடுத்து யாருன்றதை கண்டுபிடிக்கணும். மேபி ஒரு கேஎல் ராகுலுக்கு நீங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பும்ரா ஆல்ரெடி இருக்காரு, பவுலிங்ல ஒருத்தர், பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நீங்க பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி லைக் ஃபியூச்சர்ல யார் வரப்போறாங்க, என்ன பிளேயர்ஸ் எப்படின்றத நீங்க இப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும். லைக் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில நம்ம யார் வரப்போறாங்க, என்ன பண்ண போறோம், ஓடியில யார் என்ன டீம், T20ல என்ன டீம் நம்ம எடுக்க போறோம், டெஸ்ட்டுக்கு யார் ஆட போறாங்க, டெஸ்ட்ல யார் இது வரைக்கும் டொமஸ்டிக் மேட்சஸ் நல்லா பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அவங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கலா நம்ம சொல்லி தரணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இது எல்லாமே நம்ம இப்போ யோசிக்க ஆரம்பிச்சாதான் இப்போ அடுத்தது திரும்பவும் இன்னொரு 6 மாசம் இருக்குது இங்கிலாந்து கூட வந்து நம்ம ஆடுறதுக்கு. அவங்க கிட்ட போயிட்டு திரும்பவும் அசிங்கப்படாம நம்ம ஜெயிச்சுட்டு வர முடியும். அவங்க கிட்டே நிறைய ரெக்கார்ட் நம்ம வச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வராம நமக்கு நல்லா ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னா அது இப்ப இருந்தே பண்ணணும். அடுத்து கண்டு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி போய் அதுலயும் நம்ம அடி வாங்கணும் அப்படின்னா அடுத்த IPL இருக்கு, அதுல எல்லாத்தையும் மறந்துடுவோம். அப்போ வந்து நம்ம திரும்பவும் விராட் கோலியை நம்ம திட்டுவோம், ரோஹித் சர்மா திட்டுவோம், தோனி தாண்டா அப்படின்னு சொல்லி பேசுவோம். அதுல எல்லாமே திரும்பவும் மறந்துடும். திரும்ப மறந்துட்டு திரும்ப கண்ட்ரிக்குன்னு வரப்போ திரும்ப இங்கிலாந்து வரப்போதான் ஞாபகம் வரும், ஆஹா நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் ஒன்று இருக்குது அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அப்பதான் ஞாபகம் வரும். ஸோ அது இப்ப இருந்தே பண்ண ஆரம்பிக்கணும், இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ லைக் பாப்போம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து சான்ஸே இல்லை, இதுக்கப்புறம் டெஸ்ட் விளையாடுறதுக்கு சான்ஸே இல்லை, ஸ்ட்ரைட்டா இதுக்கப்புறம் இங்கிலாந்து தான். ஆமா, ஸ்ட்ரைட்டா இங்கிலாந்து தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. பட் அது இப்ப அடுத்த வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேல இருக்கணும். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு பாசிபிள் நம்ம அடிக்கிறதுக்குன்ட்டு. ஏன்னா
ஓகே ஃபார்ம் வந்து இப்போ இப்படி இருக்குன்றதுனால ஃபெப்ரவரி வரைக்கும் அப்படியே தான் இருக்குன்ற அவசியம் எல்லாம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அந்த டெம்பரமெண்ட் வேணும். அந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது இந்த டெம்பரமெண்ட் வந்து அதே டெம்பரமெண்ட்டோட சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அடிக்கிற. அதே மாதிரி நம்ம இப்போ பேசினதெல்லாம் ஓடிஐக்கும் பொருந்தும். ஆமா ஆமா ஆமா. எங்கே வந்து எப்படி எந்த பேட்ஸ்மேன் எப்படி ஆடுறான், எந்த பவுலர் எப்படி போகிறான்ற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம அழகாக வின் பண்ணிட்டு போகலாம். கரெக்டாக சொல்லணும், அந்த நாகேஸ்வர் படத்தை சொல்லுவார்ல, வெறி வேணும்டா, வெறி ஜெயிக்கணுன்ற வெறி வேணும்டா, அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஒரு வெறி வேணும் திரும்ப எல்லாருக்கும், அது வரணும், வந்து ஜெயிச்சு காட்டுறா. ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு அண்டர் டாக் மாதிரி தான் இருக்கும். எப்பெல்லாம் நம்ம அந்த அண்டர் டாக் ஜெயிக்கவே முடியாதான்னு சொல்றாங்களோ அப்பதான் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் நிறைய டைம். லைக் இந்தியாலாம் டீமே கிடையாதுன்றப்ப 1983 வேர்ல்டு கப் நம்ம அப்படிதான் அடிச்சோம். 2011 வேர்ல்டு கப் என்னதான் இந்தியாவில் நடந்தாலும் இந்தியா ஜெயிக்கிறது கஷ்டப்பா. ஸ்ரீலங்கா இருக்கான், ஆஸ்திரேலியா இருக்கான், பாகிஸ்தான் இருக்கான் அப்படின்னு இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம அடிச்சோம். எப்பெல்லாம் அண்டர்டாகா இருக்கமோ நிறைய டைம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்போ திரும்பவும் நம்மள வந்து புஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் 2007 T20 வேர்ல்டு கப்பும் அப்படிதான். லைக் 2007 54 வேர்ல்டு கப்ல நல்லா அடி வாங்கிட்டு வந்தோம் பங்களாதேஷ்ட தோத்துட்டு. அப்படி இருந்த டீம் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து தூக்கணும். 2024 அப்படிதான். ஏன்னா நம்ம வந்து பெருசா அதுக்கு முன்னாடி வந்து எதுவும் ஹெவியா வந்து T20 மேட்சஸ் இது பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்குதான்னு தெரியல. இப்போ ஏன்னா கடைசியாக ஸ்ரீலங்கா கிட்ட வர தோத்துருக்கோம் நம்ம ஓடிஐ சீரீஸ். எல்லாரும் போட்டு நம்ம வந்து புஷ் பண்றாங்க, முடியாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது முடிச்சு காட்டுறதுக்கான திறமை இருக்கு. அந்த வெறி அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபில மீட் பண்ணலாம். ஸோ இதுதான் மக்களே எங்களுக்கு தோன்ற பாயிண்ட்ஸ். இதுல ஏதாவது தப்பு கரெக்ட் சொல்லுங்க, நாங்க வந்து திருத்திக்கிறோம். இல்ல எங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய அனலிட்டிக்கலா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா லைக் சின்ன விஷயமும் நிறைய இருக்கு, டெக்னிக்கல் வைஸா நிறைய இருக்குது. நீங்க வந்து சொல்லுங்க, நாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ தான் நாங்கள் வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.